ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கிறது தான் நல்லது. அபி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அபி, பிரக்யா தானே உன்னை தள்ளி விட்டா. அவ உன்னை கொல்ல பாக்குறா இல்லையா? அபி, நீ கஷ்டத்துல இருக்கன்னு தெரியும். ஆனா பிரக்யா இதுக்கு தானே ஆசைப்படுறா. அவ உனக்கு கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷப்படுறா. ஐம் சாரி. நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க. உன்னால வார்த்தையால சொல்ல கூட முடியல. பட் ஐ ப்ராமிஸ், நான் உனக்கு இங்க ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நீ தனியா இருக்கல நினைக்காத அபி. நான் உன் கூட தான் இருக்கேன். முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு. போயிடு. நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன் அபி. பிரக்யோட முகத்திலேயே நான் எல்லாரும் முன்னாடி கிழிச்சு காட்ட போறேன். உனக்கு என்ன அநியாயம் நடந்துச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். அவ பண்ண தப்புக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். உன்கிட்ட என்கிட்ட எல்லார்கிட்டயும் அவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவ பண்ண காரியத்துக்கு அவ கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும். அவளை என்ன பண்ற நீ பாரு அபி. அண்ணனை காயப்படுத்தின நான் தான் பார்த்தேனே. வேணும்னே அவருடைய காயத்தை நீ அழுத்தின. ஏன்னா அவரோட பெயின்ஃபுல் ரியாக்ஷன் கண்டிஷனை ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ண. வாட் ஆர் யூ டூயிங்? நீ பண்ண வேண்டியதை நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆலியா. நம்ம ஏழையில இருந்து ஏன் பரம ஏழை ஆனான்னு தெரியுமா? உனக்கு வாய்ப்பு கிடைச்சோ நீ பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டுட்ட. நீ எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்ட. அதான் தண்ணி பிடிக்கிறதுக்காக லைன்ல நின்ன. ஆனா இப்போ நம்ம என்ன வாழ்க்கையை வாழணுமோ அந்த வாழ்க்கையை வாழ போறோம். சும்மா கற்பனையில பேசிட்டு இருக்காத. ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட். கற்பனையில பேசுறேனா? நம்ம வீட்ல இருக்கிற கேஷ நீ பாக்கலையா? அந்த கேஷ் உன் கையில இல்ல. ஆனா நீ அதை பார்த்தல்ல. மொத்தமும் வீட்ல தானே இருக்கு. நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல. என்ன மாதிரி பண்றவள நீ பாத்திருக்கியா? சொல்லு. நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் ஆலியா. ரொம்ப பெரிய ரிஸ்க். என் வாழ்க்கையில யார் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அவரோட வாழ்க்கையை நான் பணைய வச்சிருக்கேன். ஆனா சொல்லுவாங்க இல்லையா, ரிஸ்க் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு லாபமும் கூடன்னு. நான் ரிஸ்க் எடுத்தேன், கேம் ஆடினேன், ஜெயிச்சிட்டேன். சரியா? அண்ணனை கஷ்டப்படுத்துறதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லு. நீ என்ன பண்ண ஆசைப்படுற? ஆலியா, கான்ட்ராக்ட்ல நம்ம என்ன எழுதணுங்கிறத மறந்துட்டியா? இதுல என்ன எழுதிருக்குன்னா, நான் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்றதா இருந்தா 2 மாசம் முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 6 கோடிக்கான நஷ்ட ஈடு கொடுக்கணும். பிரக்யா வந்து அந்த கான்ட்ராக்டோட பெரிய கிளாஸ உடைச்சிருக்கா. அந்த கான்ட்ராக்ட் விஷயம் மனசுல வந்ததுதான். ஆனா பணத்தை பத்தி யோசிக்கல. நான் அண்ணனை இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் ஆசைப்பட்டு இருக்கேன். அவர் வீட்டுக்கு வந்தாதான் நல்லா இருக்கும். சோ லெட்ஸ் டு இட். ஆலியா, வெயிட். நீ என் கூட இருந்தனா நம்ம 2 பேருக்குமே லாபம் இருக்கு. ஆனா வெளியில என்ன பேசுறதுனாலும் நான் தான் பேசுவேன். ஐ வில் டேக் த லீட். நீ எதுவும் சொல்லக்கூடாது. ஃபைன். அண்ணனை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுல நீ ஹெல்ப் பண்ணேன்னா நீ சரி எல்லா வேலைக்கும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம், சண்டை கூட வந்திருக்கலாம். ஆனா மறந்துடலாம். இனி புதுசா ஆரம்பிக்கலாம். ஐ அம் வித் யூ. அப்ப நம்ம திரும்பவும் கை கோர்க்கணும் ஆலியா. பிரக்யாவை அழிக்கிறதுக்காக நம்ம ஒரு புது டீம் உருவாக்கணும். இங்க பாருங்க பிரக்யா மேடம், நீங்க பாயிண்ட் நம்பர் 52 அதுக்கப்புறம் 57 படிங்க. இந்த பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கிற 2 காப்பிலையும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. என்னாச்சு? அந்த பாயிண்ட்ஸ்ல என்ன எழுதிருக்கு? வாட்? எல்லா பாயிண்ட்ஸையும் படிச்சாச்சா? முகத்தை பார்த்தாலே தெரியுது படிச்சிட்டீங்கன்னு. எதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எங்களை படிக்க சொன்ன? ஏன்னா எங்க அண்ணனை இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது நீங்க 2 பேரும் தடுக்க கூடாதுல்ல, அதனாலதான்.
அபி எவ்வளவு நாள் இருக்கணுமோ நல்லாவே இருந்துட்டாரு. இப்ப அவர் எங்க கூட திரும்ப வந்தே ஆகணும். நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதா? நீங்க அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போக கூடாதா? உனக்கே அந்த மாதிரி தோணுது பிரக்யா? என்னால அப்படி பண்ண முடியாதுன்னு. அபியை என்னால இங்க கூட்டிட்டு வர முடியும்னா என்னால கூட்டிட்டு போகவும் முடியும். நவ் டெல் மீ பிரக்யா, நீ என்ன நினைச்ச? நீ என்ன வேணாலும் நினைப்ப. அபியை சாகடிக்க நினைச்சாலும் நான் விட்டுறணுமா? சொல்லு. நான் புருஷனை தான் வித்தேன், அவரோட உயிரை இல்ல. சரியா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே என்னால அமைதியா இருக்க முடியாது. அதனாலதான் நான் அபியோட நிலைமைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஆலியாக்கு அவளோட அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ்ல உனக்கு எதிரா அவ எஃப்ஐஆர் பண்ணிருக்கா. அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல. தனு இல்ல ஆலியா, நீ எந்த தப்பும் பண்ணல. அவர் உன்னோட அண்ணன். நீ அவருக்கு ராக்கி கட்டி விட்டுருக்க. எப்பவுமே அண்ணன் தான் தங்கச்சியை காப்பாத்தணும்னு ஒண்ணும் கட்டாயம் இல்லையே. அண்ணனை காப்பாத்துறதும் தங்கச்சியோட கடமை இல்லையா? நீ எந்த தப்பும் பண்ணல ஆலியா. நீ எஃப்ஐஆர் கொடுத்து சரியான வேலையை தான் பண்ணிருக்க. தனு என்னவோ புதுசா கேம் ஆடுறாளே. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். கண்டிப்பா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பிரக்யா, நீ ஒருவேளை நாங்க உங்ககிட்ட போய் சொல்றோம்னு உனக்கு தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. சரியா? கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துருவாங்க. அப்ப நாங்க உன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் கொடுத்துருக்கோங்கிற விஷயம் உனக்கு தானா தெரிய வந்துரும். இந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். மத்த கேஸுங்களை விட அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் ரொம்பவே பெருசுன்னு. சார்ஜை ஃபைல் பண்ணதுனால மட்டும் அதை நிரூபிச்சிட முடியாது என்ன? அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அபி ரொம்ப ஓவரா குடிச்சிருந்தாரு. அவரால நடக்க கூட முடியல. படியில இருந்து தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. அதுதானே நான் சொல்ல வரேன். உங்களுக்கு அபியோட வீக்னஸ் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திட்டீங்க. அபிக்கு குடி பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க எதுக்கு வீட்ல பாட்டில் வாங்கி வச்சிருக்கீங்க? இந்த வீட்ல எந்த பாட்டிலுமே இல்ல. எல்லா பாட்டிலையும் நான் தான் கீழே ஊத்துனேன். வெரி ஸ்ட்ரேஞ்ச் பிரக்யா. உங்க அம்மா அண்ணன் குடிச்சுதான் சொல்றாங்க, ஆனா வீட்ல பாட்டிலே வைக்கலன்னு நீ சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டும் மேட்சே ஆகலையே. இருக்கட்டும் ஆலியா, இதுக்கு மேல நாம என்ன சொல்றது? இதுக்கு மேல என்னவா இருந்தாலும் கோர்ட் டிசைட் பண்ணட்டும். இவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா இல்லையான்னு அவங்களே சொல்லட்டும். நாம எதுக்கு இதெல்லாம் நிரூபிக்கணும்? நீங்களே தெளிவா நிரூபிச்சிட்டீங்களே அபிய கொல்ல நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு. உனக்கு என்ன தோணுது? நீ இந்த மாதிரி எல்லாம் மிரட்டினா அதை கண்டு நாங்க பயந்துருவோம்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. கோர்ட்ல கேஸ் போட்டிருக்க இல்லையா? கோர்ட்ல சந்திக்கலாம். இப்ப கிளம்பு. முதல்ல இடத்த காலி பண்ணு. நீங்க எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க சுஷ்மா மேடம்? இந்த விஷயத்துல நீங்க பேசவே கூடாது. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் நடக்கும்போது நீங்க ஊர்லயே கிடையாது, பெங்களூர்ல இருந்தீங்க. அபிஷேக் பிரேமேகராவை யாரு கொலை பண்ண முயற்சி யாரும் பண்ணாங்க? அவரை கொல்ல முயற்சி பண்ணல. அதனால புரிஞ்சுக்கோ. பிரக்யா, லெட் மீ ஹேண்டில் them. நீங்க சரியா சொன்னீங்க மிஸ்டர் குக்ரேஜா. நான் இங்க இல்லதான், பெங்களூர்ல இருந்தேன். பிரக்யாவுக்கு போன் பண்ண, அவன் அந்த போனை எடுக்கல. அதனால நான் டென்ஸ்ட் ஆயிட்டேன். திரும்பி வந்தப்ப நான் இங்க என்ன பார்த்தேன் தெரியுமா? அபி படிக்கட்டுல இருந்து உருண்டு தரையில விழுந்து தலையில அடிபட்டு கிடந்தாரு. அப்புறம் பிரக்யா, அவர் ரொம்ப பயந்து போயிருந்தா தெரியுமா? பயந்துட்டு இருந்தா, அழுதுகிட்டு இருந்தா, கத்துனா. அப்புறம் அபி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா. ஹாஸ்பிட்டல் போயும் அவ கத்துனா, என் ஹஸ்பண்ட காப்பாத்துங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு கத்துனா. அவரை அட்மிட்டும் பண்ணா. நிறைய டிராமா நடந்திருக்கும் இல்லையா? எனக்கு தெரியும். இதுல தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஏன் போலீஸ்ல இன்னும் ரிப்போர்ட் எழுதல? எதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? அட, இப்பதானே நீங்க சொன்னீங்க. அதான் அபி கீழே விழுந்துட்டாரு, தலையில அடிபட்டு இருந்ததுன்னு, பிரக்யா அழுதுட்டு இருந்தான்னு. அப்படின்னா அது ஆக்சிடென்ட் தான் இல்லையா? அஃப்கோர்ஸ் அது ஆக்சிடென்ட் தான். அவர் ரொம்ப ஓவரா குடிச்சிருந்தாரு. எக்ஸாக்ட்லி. எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா இது சின்ன அடி கிடையாதே, பெரிய அடி இல்லையா? இதுல சாகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான விஷயத்தெல்லாம் போலீஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணணும். நீங்க ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க? பிரக்யா தானே உங்களை தள்ளி விட்டு அவ உங்களை கொல்ல பார்த்தா இல்லையா? அவ என்ன பண்ணிருந்தாலும் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அவளை என்ன பண்ற நீங்க வேணா பாருங்க அபி. ப்ளீஸ் கண்ணு தருங்க. தயவு செஞ்சு கண்ணு தருங்க. கண்ணு தருங்க.
தூங்குங்க, நான் இங்கே தான் இருக்கேன். போச்சு. தனு இப்ப இங்க வந்திருக்கா இல்லையா? திரும்ப அவ ஏதோ பண்ண போறா. நான் வரேன் பிரக்யா. இப்ப சொல்லுங்க, நீங்க ஏன் இன்னும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அபி இப்படிதான் விழுந்து அடிபட்டுச்சுன்னு நீங்க ஏன் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கீங்க? அப்புறம் பிரக்யா, நீ உன் புருஷன் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? நீ எதுக்கு சொல்லல? போலீஸ் கிட்ட இத பத்தி ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாக்டர்ஸ் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நல்லா பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? சொல்லு. நீங்க எதுக்கு போலீஸ் கிட்ட இருந்து உண்மையை மறைச்சீங்க? இதத்தான் சொல்லுவாங்க என் அப்ப குதிரைக்குள்ள இல்லன்னு. இதுக்கான அர்த்தம் ரொம்ப தெளிவா இருக்கு. நீ அண்ணனை கொலை பண்ணதான் முயற்சி பண்ணிருக்க. 2 பேரும் நிறுத்துறீங்களா? 2 பேரும் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க. பிரக்யா அவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அவரை எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்? அவரை இங்கே சாக விட்டுருக்கலாம் இல்லையா? பிளானே அதுதானே இங்க. ஆனா நீங்க குறுக்க வந்துட்டீங்க. அதனாலதான் அவ வழியே இல்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அப்பதானே எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அதான் சொல்லுவாங்கல்ல ஆலியா, கொல்றவனை விட காப்பாத்துறவங்க தான் பெரிய ஆளுன்னு. 2 வருஷமா அபியை கொல்லணும்னு பிரக்யா பிளான் பண்ணிருக்கா. ஆனா நான் அவருக்காக விரதம் இருந்தனாலதான் அவர் இன்னைக்கு உயிரோட இருக்காரு. என் விரதம் தான் அவரை காப்பாத்திருக்கு. இல்லனா பிரக்யா இந்நேரம் அவரை முழுசா கொன்னு போட்டிருப்பா. போதும், நிறுத்த. தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அவருக்கு ஏதோ ஆயிருக்கு. பிரக்யா, என்னங்க என்னங்க, நீங்க எப்படி இங்க? எழுந்துருங்க, எழுந்துருங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே படுத்துருங்க. I love you. இவரு நினைவுல இல்ல, ஒருவேளை கனவு காண்றாரா? இப்படியே பேசிக்கிட்டு போனா இதுக்கு முடிவே இருக்காது. ஏன்னா இது ஒன்றும் கோர்ட் ரூம் எல்லாம் கிடையாது. ஜட்ஜ் அவங்க முடிவை சொல்றதுக்கு. இது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். பிரக்யா அந்த மாதிரி பண்ண மாட்டானு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரிதானே? சோ கம் டு த பாயிண்ட். நான் இன்னும் 3 கோடி ரூபாய் தரேன். பணத்தை வாங்கிட்டு இங்க கிளம்புங்க. இங்க பாருங்க, 6 கோடி வேணும். வாட்? 6 கோடி. இதுதானே நீ சொல்றதா இருந்த? நான் வேற ஒண்ணு சொல்லலாம்னு இருந்தேன். எனக்கு பணம் வேண்டாம். எனக்கு என்னோட புருஷன் தான் திரும்ப வேணும். அவர் எங்கேயும் வர மாட்டாரு. நானும் அவரை இங்க இருந்து போக விட மாட்டேன். உனக்கு இன்னும் எவ்வளவு பணம் வேணும்னு தெளிவா சொல்லு. அபி உனக்கு அந்த அளவுக்கு முக்கியமாயிட்டாரா? அவர் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றத உன்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்க, அவர் இந்த வீட்ல ஏன் கூட தான் இருக்க போறாரு. அப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அபி இப்ப என் கூட வீட்டுக்கு வர முடியாதுன்னா நான் இங்க இதே வீட்ல ஒன்னா அவர் கூட இருந்தே ஆகணும். அதுவும் மொத்த ஃபேமிலியோட. நீ இங்க இருக்க போறியா? அதுவும் மொத்த குடும்பத்தோட? ஏன்னா எனக்கு பிரக்யா மேல 1% கூட நம்பிக்கை இல்ல. அபி பிரக்யா கூட திரும்ப இருந்தா பழசெல்லாம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அபியை காப்பாத்த நான் அவர் கூட இந்த வீட்ல இருந்தே ஆகணும். அபி பிரக்யாவோட புருஷங்கிறத நீங்க இதை வெளியே கூட சொல்லிக்கோங்க. எனக்கு அவரோட ஆரோக்கியம் தான் முக்கியம். சரி சொல்லுங்க, இதுக்கு ஓகேனா அட்டெம்ப்ட் மர்டர் கேஸையும் நான் வாபஸ் வாங்க சொல்றேன்.
இப்ப உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? இப்பவே உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. லீவ். நாளை காலையில எல்லாரையும் கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுறேன். நீ இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா உன் கூட அவர் அந்த குடிசையில இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே தென், see you tomorrow. போலாம் ஆலியா? என்னாச்சு? மீட்டிங் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. மீட்டிங் சரியா போலையா என்ன? இல்லப்பா, சூப்பரா போச்சு மீட்டிங். இன்ஃபேக்ட் மீட்டிங் ரொம்ப நல்லா போச்சு. ஒரே டீல்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மீட்டிங் நல்லா போச்சு, எல்லாமே நல்லா போச்சுன்னா அப்புறம் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க? இங்க பாருங்க அண்ணா, மீட்டிங்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அதை தவிர நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும். அதனால வருத்தமா இருக்கும். அதெல்லாம் உனக்கு புரியாது. ஸ்ட்ரைட்டா நீ கேட்க வேண்டிய விஷயத்தை கேக்குறியா? எனக்கு வயிறு வலிக்குது, என்னால தாங்க முடியல சார். முடியல, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. கிட்னி கிட்ட எனக்கு ரொம்ப அதிகமா வலிக்குது. கிட்னி வலிக்குதா? எனக்கு உயிர் போற அளவுக்கு வலிக்குது சார். நான் டாக்டர் கால் பண்றேன். டாக்டர் எல்லாம் கூப்பிடாத. உனக்கு என்ன பைத்தியமா? டாக்டர் கிட்ட சொன்னா அவர் ஆம்புலன்ஸ் அனுப்புவாரு. உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு சரியாயிடும், கவலைப்படாத. ஆனா வலிதான் கொஞ்சம் அதிகமா. பாரு, இதெல்லாம் லைட்டா எடுத்துக்கிற விஷயம் கிடையாது. வா. இது என்ன மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இந்த அளவுக்கு நீ சீரியஸ் ஆகிறதுக்கு? மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னா நீ உடனே பிராச்சிக்கு தான் போன் பண்ணி ஆகணும். அட நீ என்ன சொல்ற? அதான் பாய், நான் எப்பெல்லாம் பிராச்சியை நினைக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பெல்லாம் என்னோட உடம்புல வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். எப்பெல்லாம் நான் கோபத்தால டென்ஷனா இருக்கனோ அப்போ எனக்கு கிட்னில வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்ப ஏற்படுற மாதிரி. நீ இருக்கியே, உண்மையிலேயே நான் ரொம்ப பயன்படுத்திட்டேன். அட தம்பிக்கு கிட்னி வலிச்சதுன்னா நீ பயப்பட மாட்டியா என்ன? சொல்லு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் செட். உனக்கு தெரியுமா? நீ நினைச்சா இதை சரி பண்ணலாம். நீ உன்னோட கையை எடுத்து இங்க வை. ஆட்டோமேட்டிக்கா என்னோட வலியெல்லாம் பறந்து போயிடும். நிஜமாவே நீ என்ன பைத்தியக்காரனா? நான் கிளம்புறேன். நான் பைத்தியம் எல்லாம் கிடையாது. போறியா? நீ போறியா செட்? உன்னோட தம்பியை இந்த மாதிரி இந்த நிலைமையில விட்டுட்டு போறியா? கிட்னி வலியோட துடிக்கிட்டோன்னு சொல்லி விட்டுட்டு போறியா? நீ நிஜமாவே ரொம்ப பெரிய ஆக்டர் தான். ஆனா நீ பயங்கரமான ஏமாத்துக்காரன். சரி, நீ இப்ப விஷயம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. இட்ஸ் ஹர்ட் மீ. அதான் இங்க கிட்னில. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? அப்ப நீ முடிச்சு வை. என்ன விஷயம்? ஏன் நீ இவ்வளவு கஷ்டத்துல இருக்கன்னு சொல்லு. என்னோட வலியையும் போக்கிற, அப்புறம் உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸையும் போக்கிட்டு. சரியா? நீ என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? சொல்லு. இவ்வளவு நேரம் சஸ்பென்ஸ் போதும். டெல் மீ what's going on? என்னாச்சு? உட்கார். நீ என்கிட்ட சொன்னீன்னா உன்னோட மனசு லேஸ் ஆயிடும். சொல்லு, என்னாச்சு? அது வந்து இட்ஸ் அபவுட் ரியா. ரியாவா? என்னாச்சு? ஆக்சுவலி அது வந்து நானும் ரியாவும் ஐ மீன் எங்களுக்கு இடையில அது வந்து சித்தார்த், நீ எப்ப வந்த? அது வந்து நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். நீ வீட்டுக்கு வந்துட்ட, ஆனா என்ன வந்து பார்க்கவே இல்ல. என்ன சித்தார்த், நம்ம கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? இட்ஸ் ஓகே. ஐ திங்க் என்னை விட உனக்கு முக்கியமான விஷயம் இருந்திருக்கும், அப்படிதானே? ஐ திங்க் ஐ டிஸ்டர்ப்ட் யூ. யூ கேரி ஆன். ஐல் see you. ஐ திங்க் நான் இப்ப போய் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். யூ திங்க்? ஐ ஆல்சோ திங்க் நீ அவகிட்ட பேசுறது தான் நல்லது. அவ உங்ககிட்ட பேசலைன்னா அப்புறம் உன் மனசுல திரும்ப வலி ஏற்பட்டுரும். ஓகே? சரி, நான் போறேன். ஆல் தி பெஸ்ட். நான் ரொம்ப நேரமா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்க. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? இதை எல்லாத்தையுமே நீ பணத்துக்காக தானே செஞ்சானா? பணம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்ட. பிளான சேஞ்ச் பண்ணிருக்கேன்னா அதை நீ என்கிட்ட சொல்லலாம்ல. ஒரு நிமிஷம், பிளான் மாறிடுச்சுன்னு யார் உன்கிட்ட சொன்னது? நீ தானே சொன்ன பிரக்யா கான்ட்ராக்ட்ல ஒரு கிளாஸ் உடைச்சிருக்கான்னு. அந்த கிளாஸ் இஷ்யூ ஆக்கி அவகிட்ட இருந்து பணத்தை பறிக்கலான்னு நீ தானே என்கிட்ட சொன்ன. ஆனா நீ பணம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க 3 கோடி சொன்னாங்க. நான் தான் அவங்க கிட்ட 6 கோடி சொன்னேன். அதை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா பணம் வேணா அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ தானே சொன்ன. ஏன்? இததான் சொல்லுவாங்க
குட்டியா யோசிக்கிறதுன்னு. நீ பிரக்யாவோட கஜானால இருந்து 6 கோடி தான் எடுக்க நினைச்ச. ஆனா நான் 600 கோடி. 600 கோடியா? அதை விட அவகிட்ட அதிக பணம் இருக்கதான் செய்யும். இது எல்லாமே நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீ என்ன அப்படி பாக்குற? நீயும் அதுக்கு தானே ஆசைப்படுற, பிரக்யாவை அழிக்கணும்னு. அதான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளோட மொத்த பணத்தையும் எடுக்க போறேன். அப்புறம் நான் அவளை அழிக்க போறேன். பிரக்யா கிட்ட இருந்து 600 கோடியை நீ எடுக்கிறதுக்கு இப்ப என்ன கான்ட்ராக்ட் நீ போட போறேன்னு சொல்லு. இவ்ளோ காசும் ஒரு ஃபைல் இல்லனா பேப்பர்ல சைன் பண்றதுனால வராது. அதுக்கு நமக்கு அந்த கஜானா மேல உரிமை வந்தாகணும். அதுக்கு நாம அந்த வீட்ல தான் இருந்தாகணும். இப்ப நமக்கு அந்த வீட்ல என்ட்ரி கிடைச்சிருச்சு. அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல தானோ? ரைட். ஈஸியானது ஒன்னே ஒண்ணுதான். கௌரவோட சரியான நேரத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறது. அவனுக்காக நீ காத்துட்டு இரு. நான் போய் பிரக்யாவை அழிச்சிட்டு வரேன், சரியா? இந்த நல்ல செய்தியை நான் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்ல போறேன். வேணும்னா பார், இத கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் டக்குன்னு ரெடி ஆயிடுவாங்க. அதான்ப்பா பிரக்யா வீட்டுக்கு போறதுக்கு. பாட்டி, 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 தனு கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. என்ன என்ன சொல்லாதீங்க? அது வந்து ஒண்ணும் இல்ல. அது வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னா, அதாவது உனக்கு பிடிச்ச ஃபேவரட் காய்கறி எல்லாம் சமைச்சிட்டு இருக்கேன். பாவக்கா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. நான் தான் இப்ப உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னது? நம்ம எல்லாரும் அபி வீட்டுக்கு போய் அபி கூட ஒண்ணா இருக்க போறோம். நீ என்ன சொல்ல வர? அபி வீட்ல அபி கூட இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நாம இப்ப கூட அபி வீட்ல தானே இருந்துட்டு இருக்கோம். இந்த வீடு இருக்கே, இது அபியோட வீடு தானே. நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? நம்ம அபி கூட இருக்க போறோம். இந்த நேரத்துல இப்ப அபி எங்க இருக்காரு?